Hello dear students, very good morning to you all. Hope you are all doing good and safe. ரொம்ப சேஃபா இருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் எழுத போகிற ஓப்பன் புக் எக்ஸாமினேஷனுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்துருக்கக்கூடிய இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் 2020 அப்பியர் ஆகிட்டு இப்போ எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஏப்ரல் மே 2021 கரண்ட் எக்ஸாமினேஷன் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அப்ளிகபிளான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்க, உங்களோட டவுட்ஸ்லேருந்து கிளாரிஃபை ஆகிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இது என்னன்னா உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும், எப்படி டிஸ்பேச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் என்ன டேட்டாலாம் வெரிஃபை பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட். எல்லா கரண்ட் எக்ஸாம் எழுத போகிற ரெஜிஸ்டர்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ஹால் டிக்கெட் மேண்டேட்ரி. ஸோ அது யூனிவர்சிட்டி வந்து உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸில் கொடுப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் சிஓஇ வெப்சைட்டில் ஸ்டூடெண்ட் லாகின்ல போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அல்லது உங்களோட இமெயில் ஐடிக்கு உங்கள் காலேஜ் வழியாக வந்து ஹால் டிக்கெட் தே வில் சென்ட். ஸோ அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனில் எது அப்படிங்கிறத ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. நான் சிஓஇ வெப் போர்ட்டலுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட பிளேஸ் ஆஃப் ஸ்டேல இருந்தால் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகணும். ஸோ எந்த ரீசனுக்காகவும் நீங்கள் காலேஜ்க்கு வந்து எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ உங்கள் பிளேஸ்ல இருந்து மட்டும்தான் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறது தான் இன்ஸ்ட்ரக்ஷன். தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹால் டிக்கெட் ரிசீவ் ஆன உடனே அதில் உங்களோட ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா, உங்கள் நேமுக்கான ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா, ஸ்பேஸ்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் இருக்கா, இல்லை ஏதாவது அடிஷ்னல் சப்ஜெக்ட்ஸ் வந்து ஏதாவது ஆட் ஆயிருக்கா, இல்லை ரெஜிஸ்டர் பண்ண சப்ஜெக்ட்ஸ்ல ஏதாவது ரெடியூஸ் ஆயிடுச்சா அப்படிங்கிறதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ப்ராப்ளம் இல்லைன்னா ஓகே. ஸோ ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு நேம் அல்லது சப்ஜெக்ட் ரெஜிஸ்டர்ட்லன்னா கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு உடனே தெரியப்படுத்தணும். டைரக்டா இல்லை உங்க காலேஜ் எக்ஸாம் செல் வழியா அதை தெரியப்படுத்தி அந்த கரெக்ஷன்ஸை நீங்க மேக் பண்ணிக்கலாம். கண்டிப்பா உங்களோட கொஸ்டின் பேப்பர் ரிசீவ் ஆன உடனே நீங்க எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நீங்க ரிசீவ் பண்ணியிருக்கிறது உங்களோட கொஸ்டின் பேப்பர் தானா, நீங்க ரெஜிஸ்டர் பண்ண சப்ஜெக்டுக்கான கொஸ்டின் பேப்பர் தானாங்கிறத ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறமா வந்து ஆன்சர் பண்ண ஆரம்பிங்க. எப்படி வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட சப்ஜெக்ட் கோட், உங்களோட சப்ஜெக்ட் நேம் அண்ட் உங்களோட ரெகுலேஷன்ஸ் இது எல்லாமே ப்ராப்பரா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆன்சர் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எந்த ஸ்பேஸையும் வந்து பிளாங்கா விடாதீங்க. அப்படி ஒருவேளை நீங்க மறந்து விட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ஸ்ட்ரக் ஆஃப். பென் யூஸ் பண்ணி அந்த பேஜை வந்து ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ண மறக்க வேண்டாம். ஸோ எந்த பேஜஸும் இன்டென்ஷனலி வந்து பிளாங்கா விடக்கூடாது அப்படிங்கிறது தான் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஆன்சர்ஸ் பண்றதுக்காக நம்ம என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நம்ம எக்ஸாம்ல யூஸ் பண்ற மாதிரி நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா இல்லை. ஏன்னா நம்ம சாஃப்ட் காப்பி அப்லோட் பண்ண போறதுனால ஸோ ப்ளூ அல்லது பிளாக் இங்க் பென் அல்லது பால் பாயிண்ட் பென்ல எழுதுனா ரொம்ப வந்து நீட்டா இருக்கும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா அது ஸ்கேனிங் பர்பஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ பிளாக்ல பால் பாயிண்ட் பென்ல எழுதுறீங்க அப்படின்னா ரொம்பவே லெஜிபிளா எழுதிட்டீங்க அப்படின்னா ஸ்கேன்டு காப்பியுமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ தேர் வில் பி நோ ப்ராப்ளம் இன் ஐடென்டிஃபைங் யுவர் ஆன்சர்ஸ். ஸோ அதனால ரொம்ப லெஜிபிளா உங்களோட பேப்பரை இவாலுவேட் பண்றவங்களுக்கு ரொம்ப பிளசண்டா இருக்கிற மாதிரியான பிரசன்டேஷன் கொடுங்க. ஸோ உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட் கோட் இதெல்லாம் வந்து அனெக்ஷர் 1ல எழுதும் போதும் சரி, ஆன்சர் புக்லெட்ல எழுதும் போதும் சரி, ஒவ்வொரு பேஜ்லயும் நீங்க எழுத போறீங்க. அப்படி எழுதக்கூடிய எல்லா பிளேசஸ்லயும் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரும் சப்ஜெக்ட் கோடும் தப்பா இல்லாம பாத்துக்கோங்க. அதர்வைஸ் வந்து நம்மளோட ஆன்சர் புக்லெட்டை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ தேவையில்லாம ஏதாவது எழுதி வைக்கிறது, உங்களோட கொஸ்டின் பேப்பருக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்கள் வந்து எழுதி வைக்கிறதெல்லாம் நம்மளோட பேப்பரை வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ டோன்ட் டூ எனிதிங் லைக் தட். அடுத்து இப்போ எக்ஸாமினேஷன் என்ன பேட்டர்ன்ல நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உள்ள ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க ஆல்ரெடி எம்சிக்யூ பேட்டர்ன்ல எழுதியிருந்ததுனால பேட்டர்ன்ஸ் தெரியாது. அதனால இதுக்கு முன்னாடி நம்ம ஆஃப்லைன்ல பென் அண்ட் பேப்பர் எக்ஸாமினேஷன் என்ன பேட்டர்ன்ல எழுதியிருந்தோமோ அதே பேட்டர்ன்ல தான் வந்து எக்ஸாம்ஸ் இருக்க போகுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன்ஸ் 2013ல ரெண்டு பேட்டர்ன் பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி இருக்கும். பார்ட் ஏல 10 2 மார்க் கொஸ்டின்ஸ், பார்ட் பில 5 16 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும், டோட்டலி 100 மார்க்ஸ். இது ரெகுலேஷன் 2017ல 3 பார்ட்ஸ் இருக்கும். பார்ட் ஏல 10 2 மார்க் கொஸ்டின்ஸ்,
பார்ட் பில 5 13 மார்க் கொஸ்டின்ஸ் அண்ட் பார்ட் சில 1 15 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டலி 100 மார்க்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர்ஸ்ல வந்து பார்ட் சி வந்து இருக்காது, பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி தான் இருக்கும். ஸோ பி கேர்ஃபுல் அபவுட் தட். உங்க மேத்தமெட்டிக்ஸ் ஃபேக்கல்ட்டியோட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க கொஸ்டின் பேட்டர்னை. அடுத்து பாத்தீங்கன்னா என்ன பேப்பர்ல சார் நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி A4 ஷீட்ஸ் ஆர் பெர்மிட்டட். நல்ல குவாலிட்டி A4 ஷீட்ஸை வந்து ஒரு பண்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா 30 பேஜஸ் மட்டும்தான் நீங்க என்ன பண்ணணும்னா ஆன்சர் பண்ணணும், அதாவது 15 ஷீட்ஸ். ஸோ அனக்ஷர் 1 இல்லாம நீங்க வந்து 30 பேஜஸ் எழுதலாம். ஸோ அனக்ஷர் 1 வந்து ஒரு பேஜ், அதை விட்டுருங்க. அது இல்லாம நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 15 ஷீட்ஸ் எடுத்து அதோட எல்லா பேஜஸ்லயும் எழுதிட்டு மேக்ஸிமம் 30 பேஜஸ் வந்து நீங்க ஆன்சர் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அதுக்கு மேல வந்து நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஆன்சர்ஸ் வந்து எழுதிட்டு அட்டாச் பண்ணக்கூடாது. ஸோ மேக்ஸிமம் பேஜ் லிமிட் இஸ் 30. ஓகே, ஆன்சர்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எப்படி சார் வந்து பேப்பரை டைப் பண்ணணும், ஸ்டாபிள் பண்ணிடலாமா, இல்லை வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ. ஸோ வி ஹாவ் டு யூஸ் த த்ரெட் அண்ட் நாட் போட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பரை வந்து டைப் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சிங்கிள் பஞ்ச் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடிய த்ரெட் எடுத்துக்கோங்க. ஸோ அனக்ஷர் 1, அதுக்கப்புறம் உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ் பேஜ் நம்பர் வைஸ் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிட்டு ஸோ இங்கே பிக்சர்ல காமிச்சிருக்கிற மாதிரியே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு சிங்கிள் பஞ்ச் சிங்கிள் ஹோல் அந்த கார்னர்ல போட்டுட்டு ஸோ டைப் பண்ணுங்க பேப்பரை. அப்படி டைப் பண்ணும்போது ரொம்ப 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 டைட்டா வந்து டைப் பண்ண வேண்டாம், கொஞ்சம் லூஸா விட்டு டைப் பண்ணுங்க. ஸோ தட் பேப்பரை இவாலுவேட் பண்றவங்களுக்கு அது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ திரும்பவும் வந்து என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னா ப்ளூ அல்லது பிளாக் பென்ல எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இவாலுவேட் பண்றவங்களுக்கு ஒரு பிளசன்ட்னஸ் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அடுத்து ஆன்சர் ஸ்கிரிப்ட் எப்படி சார் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து ஆன்சர் ஸ்கிரிப்ட்கான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்ட்ல இது மாதிரி நீங்க மார்ஜின்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஒர்க் எல்லாம் நீங்க வந்து முன்னாடியே பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நாளைக்கு வந்து இப்போ கெமிஸ்ட்ரி எக்ஸாம் அப்படின்னா முன்னாடி நாள் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அந்த 30 பேஜஸ்லயும் மார்ஜின் போட்டு உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், நேம், சப்ஜெக்ட் கோட் அண்ட் நேம் டாப்ல வந்து போட்டுக்கணும். கீழே பாட்டம்ல பாத்தீங்க அப்படின்னா டேட், பேஜ் நம்பர், சிக்னேச்சர். ஸோ நீங்க பண்ற நாள் அன்னைக்குரிய டேட் போட்டுற வேண்டாம், எக்ஸாம்க்குரிய டேட் தான் போடணும். ஸோ உங்களுக்கு ஏதாவது இதுல டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா விட்டுருங்க, எக்ஸாம் அன்னைக்கு அதை மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஜிஸ்டர் நம்பர் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா எழுதுங்க, அதே மாதிரி சப்ஜெக்ட் கோடும் தான். ஸோ இதுல எதுவுமே வந்து நீங்க தப்பா எழுதிட வேண்டாம். ஸோ பி கேர்ஃபுல் அபவுட் தட். ஸோ டாப் ஆஃப் த ஆன்சர் ஸ்கிரிப்ட்ல ரெஜிஸ்டர் நம்பர், நேம், சப்ஜெக்ட் கோட் அண்ட் நேம் இருக்கணும். பாட்டம் ஆஃப் த ஆன்சர் ஸ்கிரிப்ட்ல டேட், பேஜ் நம்பர், சிக்னேச்சர் இருக்கணும். இது ஆல் த 30 பேஜஸ்லயும் இருக்கணும். இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நீங்க ஆன்சர்ஸ் மட்டும் அடுத்த நாள் பண்றதுக்காக அப்படி ரெடியா இருந்தீங்க அப்படின்னா டென்ஷன் இல்லாம நீங்க ஈஸியா வந்து இந்த பேஜை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இது எல்லா பேஜஸ்லயும் இருக்கணும், மேண்டேட்ரி, மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அனக்ஷர் 1 அப்புறம் பேஜ் நம்பர் 1ல இருந்து 30 இது எல்லாத்தையுமே லைனா அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரே சிங்கிள் ஃபைலா வந்து ஸ்கேன் பண்ணுங்க. ஸோ நிறைய ஸ்கேனர்ஸ் வந்து அவைலபிள், டாக் ஸ்கேனர்ஸ், மைக்ரோசாஃப்ட் லென்ஸ் அவைலபிள், அது மாதிரி அடோப் ஸ்கேன், இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் நீட் ஸ்கேனர்ஸ் நிறைய இருக்கு உங்களோட மொபைல் பிளே ஸ்டோர்லயே. ஸோ அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு எது வந்து ஆப்டா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஸ்கேனர்ல நீங்க ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஸ்கேன் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபைலுக்கு எப்படி நேம் கொடுக்கணும் அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஸோ அதுக்கு எப்படி நேம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் 12 digit ஹைஃபன் தென் சப்ஜெக்ட் கோட். இங்கே நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், 9133-2010-3001-CY8151.pdf. இந்த ஃபார்மேட்ல மட்டும்தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட அந்த ஸ்கேன்டு பிடிஎஃப் ஃபைலுக்கு நேம் கொடுக்கணும். வேற எந்த ஃபார்மேட்ல கொடுத்தீங்கனாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இதை ஸ்கேன் பண்ணி இந்த மாதிரி ரீநேம் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணலாம்னா உங்க காலேஜ்ல சொல்லியிருக்கக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு நீங்க அப்லோட் பண்ணிடணும் அந்த சாஃப்ட் காப்பியை. கண்டிப்பா வித்தின் 60 minutes. 12:30க்கு எக்ஸாம் முடியுது அப்படின்னா 1:30க்குள்ள நீங்க அப்லோட் பண்ணி முடிச்சிருக்கணும். 5:30க்கு எக்ஸாம் முடியுது அப்படின்னா 6:30க்குள்ள நீங்க அப்லோட் பண்ணி முடிச்சிருக்கணும். சில காலேஜஸ்ல வந்து கூகுள் கிளாஸ் ரூம்ஸ் சூஸ் பண்ணியிருப்பாங்க, சில காலேஜஸ்ல வந்து மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க, சில காலேஜஸ்ல they are going to receive an email
ஆர் எனி அதர் சோர்ஸ் தே ஹவ் மென்ஷன். நீங்க கரெக்டா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க காலேஜ்ல என்ன பிளாட்ஃபார்ம் வந்து இந்த ஆன்சர் அப்லோடிங்காக அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை எப்படி நம்ம டிஸ்பேச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து அனக்ஷர் 1 அப்புறம் நம்மளோட பேஜ் நம்பர் 1லேருந்து 30 வரைக்கும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். அதில் ஏதாவது பிளாங்க் பேஜஸ் இருந்துச்சுன்னா பென் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருப்போம். இப்போ அதை வந்து டாப் கார்னர்ல, டாப் லெஃப்ட் கார்னர்ல சிங்கிள் பஞ்ச் யூஸ் பண்ணி பஞ்ச் பண்ணி த்ரெட்னால ரொம்ப டைட்டா இல்லாம லூஸா வந்து நாட் போட்டிருப்போம். ஸோ அந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் பண்டில் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கிரீன் கலர் கிளாத் கவர்ல வந்து நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு பேஸ்ட் பண்ணிட்டு மேல அனக்ஷர் 2 பேஸ்ட் பண்ணும். அது வந்து நான் பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும்போது சொல்றேன். ஸோ இதை எப்படி சென்ட் பண்ணும் அப்படின்னா ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் அல்லது எனி ஆஃப் த கொரியர் சர்வீஸ்ல சென்ட் பண்ணலாம். பட் எந்த கொரியர் சர்வீஸ் உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்டை காலேஜ் ப்ரிஸ்கிரைப் பண்ற அட்ரஸ்க்கு வந்து டெலிவர் பண்ணுவாங்களோ அந்த சர்வீஸ் கிட்ட நீங்க உங்களோட கொரியரை வந்து சப்மிட் பண்ணி சென்ட் பண்ண சொல்லுங்க. ஸோ ஒருவேளை நீங்க காலையில எக்ஸாம் எழுத போறீங்க, உங்களுக்கு மத்தியானத்தோட எக்ஸாம் முடியுது அப்படின்னா, ஸோ யூ ஹாவ் டு சென்ட் த கொரியர் அல்லது போஸ்ட் பை ஆஃப்டர்நூன். இல்ல உங்களோட எக்ஸாமே வந்து ஆஃப்டர்நூன் செஷன் தான், 5:30 தான் முடியுது, 6:30 தான் நீங்க அப்லோட் பண்ண போறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து நீங்க உங்களோட ஹார்ட் காப்பி ஆஃப் த ஆன்சர் ஸ்கிரிப்டை காலேஜ் ப்ரிஸ்கிரைப் பண்ண அட்ரஸ்க்கு நீங்க சென்ட் பண்ணிருங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி. ஒருவேளை வந்து அடுத்த நாள் ஹாலிடே, உங்களுக்கு கொரியர் சர்வீஸ் போஸ்டல் சர்வீஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் போஸ்ட் பண்ணுங்கன்னு வந்து யூனிவர்சிட்டியில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. பட் கொரியர் சர்வீஸும் சரி ஸ்பீட் போஸ்ட் சர்வீஸும் சரி மெஜாரிட்டி ஆஃப் த டேஸ்ல வந்து ஒர்க்கிங்ல தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க அதுக்கு அடுத்த நாள் அப்படிங்கிற ஆப்ஷன் போகாம நெக்ஸ்ட் டே பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க மேக்சிமம். ஸோ இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இது டேக் ஹோம் மோட்ல தான் எக்ஸாம் எழுதுறீங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா நன் ஆஃப் த ஆன்சர் ஸ்கிரிப்ட் ஷுட் பி சப்மிட்டட் இன் த காலேஜ் இன் பர்சன். நீங்கள் வந்து எந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் அந்த பேக்கையும் கொண்டு வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா இன் பர்சனாக காலேஜில் சப்மிட் பண்ணக்கூடாது. எல்லாமே ஸ்பீட் போஸ்ட், ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் அல்லது கொரியர் சர்வீஸ் வழியாக தான் வந்திருக்கணும். ஸோ அதனால சப்மிட் பண்ணிட்டு அந்த ரெசிப்டை வந்து நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. அந்த ரெசிப்டோட ஸ்கேன்டு காப்பியை உங்களோட எக்ஸாம் செல்க்கு சென்ட் பண்ணிடுங்க. ஒரே ஒரு சேஃப்டிக்காக நம்ம இதை பண்ணுறோம். So don't submit any of your answer script in hard copy in person in the college. Okay. So வேற ஏதாவது டவுட்ஸ், வேற ஏதாவது queries இருந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பா உங்களோட எக்ஸாம்ஸ்ல வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸும் அவங்களும் கொடுப்பாங்க. யூ கேன் ஆஸ்க் யுவர் டவுட்ஸ் ஹியர் ஆல்சோ. நாங்களும் வந்து கிளாரிஃபை பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கோம். ஸோ எக்காரணத்தை கொண்டும் உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்டை இன் பர்சனா கொண்டு போயிட்டு காலேஜ்ல எங்கேயும் கொடுத்துறாதீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கொரியர் பண்ணியிருக்கணும் அல்லது போஸ்ட் பண்ணியிருக்கணும். அதுக்குரிய ரெசிப்டை நீங்கள் கையில் வந்து சேஃபாக வச்சுருக்கணும். ஒரு காப்பியை வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம்னா உங்கள் எக்ஸாம் செல்க்கு அனுப்பிடலாம். அந்த ரெசிப்டை நீங்கள் வந்து எப்போவுமே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருங்க உங்களோட ரிசல்ட்ஸ் வர வரைக்கும். அதுக்கடுத்து எப்போ வந்து இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸை டிஸ்பேச் பண்ணோம் அப்படின்னா மார்னிங் 9 to 9:30 கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ரீச் ஆகும் காலேஜ்லேருந்து. நீங்கள் 9:30 to 12:30 3 hours எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. 12:30 1:30 வரைக்கும் உங்களோட அந்த சாஃப்ட் காப்பியை அப்லோட் பண்றதுக்கு, ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்றதுக்கான டைமிங்ஸ். ஸோ 12:30 1:30 1 hourக்குள்ள நீங்க ரொம்ப ஈஸியா வந்து இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி முடிச்சிடலாம். அப்புறம் 1:30க்கு அப்புறம் யூ ஹாவ் டு கோ டு த போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் கொரியர் சர்வீஸ் அண்ட் யூ ஹாவ் டு டிஸ்பேச் த ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ். அடுத்த ஆஃப்டர்நூன் செஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 to 2:30 இருக்கு. கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ரீச் ஆகும். 2:30 5:30 நீங்க வந்து 3 hours எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பீங்க. 5:30 to 6:30 ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒருவேளை கொரியர் சர்வீஸோ போஸ்டல் சர்வீஸோ இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் யூட்டிலைஸ் தட், யூ கேன் சென்ட். இல்லைனா நெக்ஸ்ட் டே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ டோன்ட் டிலே அட் எனி காஸ்ட். ஸோ அனெக்ஷர் 1 சொன்னோம். அது எப்படி இருக்கும், அதை எப்படி ஃபில் பண்றது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த அனெக்ஷர் 1 and 2 ஆல்ரெடி வந்து உங்களோட எக்ஸாம் செல், உங்களோட ஃபேக்கல்ட்டி வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் வந்து சஃபிஷியன்ட் காப்பீஸ் வந்து பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. 6 எக்ஸாம்னா 6 மட்டும் எடுத்து வைக்க வேண்டாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காப்பீஸ் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எந்த காரணத்தை கொண்டும் அந்த அனெக்ஷர் 1ல எதையும் அடிச்சு எழுத வேண்டாம். ஸோ ஒயிட்னஸ் யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டு திரும்ப எழுத வேண்டாம். ஸோ முதல்ல வந்து உங்களோட காலேஜ் கோடு, உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், காலேஜ் நேம் இதெல்லாம் தெளிவாக வந்து ஃபில் பண்ணுங்க. உங்களோட நேமை பிளாக் லெட்டர்ஸ் எழுதுங்க. நேம், இனிஷியல்ஸ் அட் த எண்ட்.
இப்போ சத்யமூர்த்தி அப்படின்னா சத்யமூர்த்தி ஸ்பேஸ் என்னோட இனிஷியல், அது மாதிரி உங்களோட நேம் ஸ்பேஸ் உங்களோட இனிஷியல் அப்படி கொடுங்க. உங்களோட டிகிரி பிஇ, பிரான்ச் சிஎஸ்சி, செமஸ்டர் 1னா 1 போடுங்க, 2னா 2 போடுங்க. கொஸ்டின் பேப்பர் கோட், கொஸ்டின் பேப்பர் கோட் வந்து உங்களோட கொஸ்டினை நீங்க ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருக்கும், அந்த கோடை நீங்க இங்க ஃபில் பண்ணணும். சப்ஜெக்ட் கோடும் நீங்க கொஸ்டின் பேப்பர்லயே பார்த்துக்கலாம், சப்ஜெக்ட் நேமும் கொஸ்டின் பேப்பர்லயே பார்த்துக்கலாம். டேட் ஆஃப் த எக்ஸாம் ரொம்ப கேர்ஃபுல்லா ஃபில் பண்ணுங்க. இப்போ கெமிஸ்ட்ரி 21/06/21, செஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர்நூன். நம்பர் ஆஃப் பேஜஸ் யூஸ்டு வந்து நீங்க ஆன்சர்ஸ்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் எந்த பேஜ் வரைக்கும் உங்களோட நீங்க வந்து பண்டில் பண்றீங்களோ அந்த பேஜோட லாஸ்ட் நம்பர் அங்க போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 27 அப்படின்னா 27 வேர்ட்ஸ்ல எழுதும்போது 27 போடுங்க. அதுக்கப்புறம் சிக்னேச்சர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ல உங்களோட சைன் போட்டு உங்களோட டேட்டையும் வந்து எந்த டேட்ல வந்து நீங்க எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த டேட்டையும் அங்க போட்டுருங்க. ஸோ இந்த ஷீட்டை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஆன்சர்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஷீட்டோட சேர்த்து தான் நீங்க பஞ்ச் பண்ணி த்ரெட் போட்டு நீங்க நாட் போட்டு உள்ள வச்சு பேக் பண்ண போறீங்க. ஸோ பேக் பண்றதுக்கு அப்புறம் அந்த கவர் மேல என்ன சார் பண்ணோம் அப்படின்னா இங்கதான் வந்து அனெக்ஷர் 2 நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போறோம் அந்த கிரீன் கலர் கிளாத் கவர் மேல. அதுல பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் கோட் இருக்கு, இந்த கோட் உங்களோட கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். உங்களோட டிகிரி யூஜினா யூஜி டிக் பண்ணுங்க, பிஜினா பிஜி டிக் பண்ணுங்க. டேட் ஆஃப் எக்ஸாம் இப்போ கெமிஸ்ட்ரி ரீ எக்ஸாம் பாத்தீங்கன்னா 21/06/21 அப்படின்னா அதை ஃபில் பண்ணிருங்க. செஷன் ஆஃப்டர்நூன், உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் 12 digits, பி வெரி கேர்ஃபுல். நேம் ஆஃப் த கேண்டிடேட் பிளாக் லெட்டர்ஸ்ல ஃபில் பண்ணுங்க. பிரான்ச் நேம் சிஎஸ்சினா சிஎஸ்சி, சிவில்னா சிவில், உங்களோட ரெஸ்பெக்டிவ் பிரான்ச் ஃபில் பண்ணுங்க. சப்ஜெக்ட் கோட் CY8151 எக்ஸாம்பிளுக்கு. சப்ஜெக்ட் நேம் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி. உங்க காலேஜ்ல கொடுத்திருக்கக்கூடிய அட்ரஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதை 2ல எழுதிருங்க. அங்க ஆல்ரெடி டீன் பிரின்சிபல் இருக்கு, நீங்க கீழே ரிமைனிங் அட்ரஸ் மட்டும் எழுதுனா போதும். ஃப்ரம் வந்து உங்களோட நேம் போட்டுட்டு உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ் எழுதுங்க. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ரைட் த ஃபோன் நம்பர், அங்க வந்து உங்களோட ஃபோன் நம்பர் கொடுக்க நீங்க மறக்க வேண்டாம். ஸோ எப்பவுமே உங்களோட சாஃப்ட் காப்பி நீங்க அப்லோட் பண்ணி முடிச்சிட்டீங்க, இப்போ ஏதாவது ஒன்று அடிஷ்னலா எழுதணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா டோன்ட் டூ தட். ஸோ சாஃப்ட் காப்பியில நீங்க அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹார்ட் காப்பியில எந்த கரெக்ஷன்ஸும் பண்ணாதீங்க. அப்படியே உங்க ஹார்ட் காப்பியை வந்து உள்ள பேக் பண்ணி இந்த மேல வந்து அனெக்ஷர் 2 பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க சென்ட் பண்ணிருங்க. சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப சொல்றேன், உங்களோட ரெசிப்டை வந்து நீங்க கேர்ஃபுல்லா உங்க கையில வச்சுக்கோங்க. அண்ட் ஒரே ஒரு காப்பி மட்டும் ஸ்கேன் பண்ணி உங்களோட எக்ஸாம் செல்க்கோ அல்லது உங்களோட ஃபேக்கல்டி இன்சார்ஜ்க்கோ அனுப்பிடுங்க. இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். ஸோ இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இங்கேயும் கேட்கலாம், உங்களோட எக்ஸாம் செல்லையும் கேட்டு நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ பி வெரி கூல். ஸோ இங்க வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்து இந்த ஒரு சிங்கிள் பேஜ்ல ஃப்ளோ சார்ட்ல கொடுத்துருக்காங்க, நீங்க இது எல்லாமே கோ த்ரூ பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். ஃபார் எனி டவுட் யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு கான்டாக்ட். தேங்க்யூ ஸோ மச்.